You all know the topic. She did what she could. நம்ம எல்லாருக்கும் இந்த பிரசங்க தலைப்பு தெரியும். அவளால் தன்னால் இயன்றதை அவள் செய்தாள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். So last week we saw the women who lived during Jesus days, what they did for Jesus. போன வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பெண்மணிகள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களால் இயன்றதை என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். So today what we are going to see is women who lived after Jesus was taken up to heaven, and also some women who didn't see Jesus. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா அவர் வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசுவுக்காக சேவைகள் செய்த, தங்களால் இயன்றதை செய்த பெண்மணிகள், அதுக்கப்புறமா இயேசுவை தங்களுடைய கண்களால் கூட பார்க்காமல் இயேசுவுக்காக தங்களால் இயன்றதை செய்த பெண்மணிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You can see these women in the books of Acts. இந்த பெண்மணிகளை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் பார்க்க முடியும். And some of Paul's letters. ஒரு சில பவுலுடைய நிருபங்களிலும் இந்த பெண்மணிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Corinthians, Philippians, Colossians and Timothy. கொரிந்தியர் நிருபம், பிலிப்பியர் நிருபம், கொலோசியர் நிருபம், தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம், இந்த நிருபங்களிலே இந்த பெண்மணிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. See, these women lived 2000 years ago. இந்த பெண்மணிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். From the start of early church, அந்த ஆதி திருச்சபையினுடைய ஆரம்பத்திலே these women were very important member of spreading God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதிலே இந்த பெண்கள் மிக மிக முக்கிய பங்கை ஆற்றினார்கள். So first we'll see in general what the women in early church did, then we'll look into individuals. பொதுவாக ஆதி திருச்சபையிலே பெண்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் குறிப்பாக தனித்தனி நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, first, முதலாவதாக women spoke in different language and brought people into God's kingdom. பெண்கள் பல விதமான அந்நிய பாஷைகளிலே பேசி அவர்கள் அநேகரை திருச்சபைக்குள் கொண்டு வந்தார்கள். See, on the Mount of Olive, when Jesus was taken up, ஒலிவ மலையிலே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, before taking, he told his disciples to stay in Jerusalem and God will send Holy Spirit. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் எருசலேம்ல இருங்க, காத்திருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்று சொன்னார். So there were 120 people were there in upstairs room. அந்த மேல் வீட்டு அறையிலே 120 பேர் இணைந்து அவர்கள் ஒருமித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Among them Mary, Jesus' mother, was there. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இருந்தார்கள். And the women were there. அதக்கப்புறமா अनेक பெண்களும் இருந்தார்கள். Okay, can we read Acts 1 verse 14? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14 வசனங்களை வாசிக்கலாமா? அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். So you can see women also were there in that group. இந்த 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே பெண்கள், ஸ்திரீகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So as they were staying in Jerusalem, அவங்க எல்லாம் எருசலேமிலே இருந்தாங்க. Pentecost festival came. அந்த பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தது. It was around 9 o'clock in the morning. காலையில 9 மணி இருக்கும். Suddenly the Holy Spirit came on all those people. அங்கே 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். In Jerusalem, Jewish people from different nations were there. அங்கே அந்த எருசலேமில யூதர்கள், பல ஊர்களிலே பல மொழிகளை பேசக்கூடிய யூதர்கள் எல்லாரும் அந்த பண்டிகைக்கென்று அந்த எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். These women spoke about God's wonder in different languages. இந்த பெண்மணிகள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே, அதாவது பலவிதமான மொழிகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். At that time 3000 people were added into their number. அந்த நாளிலே 3000 பேர் திருச்சபையிலே இணைக்கப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டார்கள். They were also the reason for the first church to be born in Jerusalem. அந்த பெண்மணிகளும் அந்த முதல் திருச்சபை எருசலேமிலே உருவாக்கப்பட்ட பொழுது அந்த உருவாக்கப்படுதலிலே அந்த பெண்களும் ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்தார்கள். Not only that, அது மட்டுமல்ல, Jewish people came for the festival, they went to their native place. இந்த யூதர்கள் யாரெல்லாம் மற்ற
மற்ற இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்களோ அவர்கள் மறுபடியும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போனார்கள். Gospel spread to the whole world. இந்த இவர்கள் மூலமாக சுவிசேஷம் நற்செய்தி உலகம் முழுவதிலும் பரம்பினது. These women did what they could for Jesus. இந்த பெண்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Number 2, இரண்டாவதாக women sold their property and gave their possessions to their needy people. இப்போ இரண்டாவதாக பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய சொத்துக்களையும் விற்று தேவை உள்ளவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். And they also gave to the apostles. அப்போஸ்தலர்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். Read Acts 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 and 45. 44 45 வசனங்களை வாசிக்கலாமா? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். Can we read Acts 4 verse 32 to 35? 4:32-35 வரைக்கும் வாசிக்கலாமா? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. So we see all believers did this. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எல்லா விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So women also were included among them. இந்த விசுவாசிகள் என்ற கூட்டத்திலே பெண்களும் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். See, one of Jesus' teaching was to give to the poor, to give to the needy. இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளிலே ஒரு போதனை என்னவென்று சொன்னால் ஏழைகளுக்கு அல்லது தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். So these women did what they could for Jesus. ஆகவே இந்த விசுவாசிகளாய் இருந்த பெண்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Number 3, மூன்றாவதாக women faced persecution bravely. பெண்கள் அவர்களுக்கு வந்த உபத்திரவத்தை தைரியமாய் எதிர்கொண்டார்கள். See, Jesus already told that you will be persecuted for doing right and also you will be persecuted for my name and for the gospel. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். என்ன சொல்லி போதித்திருக்கிறார்? நீங்கள் நீதியாய் நடந்தால் துன்பப்படுவீர்கள். நீங்கள் என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள் என்று ஏற்கனவே அவங்களுக்கு எச்சரித்திருந்தார். We see in the book of Acts, some women were prisoned and some women were killed and some women were scattered everywhere. இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும்போது சில பெண்மணிகள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள், சில பெண்மணிகள் கொல்லப்பட்டார்கள், சில பெண்மணிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். These women stood strong in their faith till their death. இந்த பெண்மணிகள் எல்லாரும் தங்களுடைய மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்திலே மிக உறுதியாக இருந்தார்கள். Can we read Acts 8 verse 1 and 3? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். Can we read Acts 22 verse 4? அப்போஸ்தலர் 22 4வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாமா? நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைசாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். In these verses we can see how women were persecuted. இந்த வசனங்கள் மூலமாக எப்படி பெண்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் அல்லது துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். They did what they could for Jesus. இந்த பெண்கள் எல்லாரும் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். They never stepped back from their faith. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை. Number 4, நான்காவதாக women spread the gospel though they were persecuted. அங்கே பெண்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பினார்கள் என்பதுதான் நான்காவது குறிப்பு. Acts 8:4, can we read? அப்போஸ்தலர் 8:4 வாசிக்கலாமா? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். Acts 11 and 19. 11-19. தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே
சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அன்யோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். So these women weren't silent at all. ஆகவே சிதறடிக்கப்பட்ட பெண்கள் அவர்கள் எந்த இடங்களிலும் அமைதலாக இருக்கவில்லை. They told about Jesus bravely. அவர்கள் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னார்கள். Okay, number 5. ஐந்தாவதாக Women were very active in early church. ஆதி திருச்சபையிலே பெண்கள் மிக உபயோகம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். We see in Church of Corinth, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையில you know, there was some problems in there. அங்க அந்த சபையில சில பிரச்சனைகள் இருந்தது. But out of that we come to know what women did in the அந்த church. பிரச்சனைகள்னால பெண்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. Okay, can we read 1 Corinthians 11:5? 1 கொரிந்தியர் 11:5 நாம் வாசிக்கலாமா? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும். Through this verse, இந்த வசனத்தின் மூலமாய் we know that women prayed in church and prophesied in the church. நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, திருச்சபையிலே ஆதி திருச்சபையிலே பெண்கள் திருச்சபையிலே ஜெபம் பண்ணினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 1 Corinthians chapter 14 verse 26. 1 கொரிந்தியர் 14:26 வாசித்தாலும் அதுலயும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். We see a list of things that these women also did in the church. இங்கே சபையிலே சில என்னென்னலாம் பெண்கள் செய்தார்கள் என்ற ஒரு பட்டியலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They sang hymn, அங்கே பாடல் பாடினார்கள், they gave word of instruction, அங்கே போதகம் பண்ணினார்கள், a revelation, அங்கே அந்நிய பாஷை பேசினார்கள், they spoke in different language, ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள், they interpreted. அவர்கள் வியாக்கியானம் பண்ணினார்கள். So they did what they could for Jesus. சோ பெண்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Now in the book of Acts, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளிலே we are going to see all individual women what they did for Jesus. இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட பெண்களாக யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார்கள் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். Number 1, we are going to see Tabitha, or another name for Tabitha is Dorcas. இங்கே தொற்கால் அல்லது தபித்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Number 2, Mary, she is a mom of John Mark. இரண்டாவதாக யோவான் மார்க்கு என்பவருடைய தாயாகிய மரியாளை குறித்து பார்க்க போகிறோம். Number 3, we are going to see Priscilla. மூன்றாவது பிரிஸ்கில்லாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து பார்க்க போகிறோம். Number 4, we are going to see Lydia. நான்காவதாக லீதியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து பார்க்க போகிறோம். Number 5, ஐந்தாவதாக we are going to see 4 daughters of evangelist Philip. பிலிப்பு என்பவருடைய 4 மகள்கள், தீர்க்கதரிசிகள் அல்லது சுவிசேஷகத்தை அறிவித்த 4 மகள்களை குறித்து பார்க்க போகிறோம். Okay, number 1, we'll go to Tabitha. முதலாவதாக தபித்தாள் அல்லது தொற்கால் என்கிற சகோதரி குறித்து பார்க்கலாம். So she is a disciple. அவர்கள் ஒரு சீஷை. She used to make lot of coats and garments. அவர்கள் அநேக ஆடைகளை தயாரிக்கிறவர்கள். She was a lady full of good works. அவர்கள் நிறைய நற்கிரியைகளை செய்தவர்கள். She was a lady who always did good. அவர்கள் எப்பொழுதுமே நன்மை செய்தவர்களாய் இருந்தார்கள். She always helped the poor people. அவர்கள் எப்பொழுதும் ஏழைகளுக்கு உதவி செய்தவர்கள். In Acts 9:36. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். We see what Tabitha did. இந்த தபித்தாள் என்ன செய்தாள் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். So she did what she could. அவர்கள் தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். Number 2, இரண்டாவதாக we are going to see Mary. மரியாளை குறித்து பார்க்க போகிறோம். She lives in Jerusalem. அவர்கள் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So churches gather in our place. இப்போ எருசலேம் பட்டணத்திலே இவர்களுடைய வீட்டிலும் சபை கூடி வந்தது. Now great persecution broke out. ஒரு மகா பெரிய உபத்திரவம் அங்கே உண்டானது. And some church people were arrested.
arrested and put in prison. ஒரு சில சபை விசுவாசிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். Even Peter was put in prison. பேதுருவும் சிறையிலே அடைக்கப்பட்டார். Now this is the situation. இந்த சூழ்நிலையில் தான் இது நடக்கிறது. Now what happens at midnight, angel comes and releases Peter and he escapes from there and he goes to Mary's house. அந்த நாளிலே இரவு நேரத்திலே தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜெயில் கதவை உடைக்கிறாங்க, திறக்கறாங்க. அங்கே பேதுரு அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து நேரா மரியாள் வீட்டுக்கு தான் போறார். See, she's a very brave lady. அந்த மரியாள் அவர்கள் மிக தைரியசாலி. She was at great risk. அவங்க ஒரு பெரிய ஒரு துணிவாக ஒரு பெரிய ஒரு அபாயமான சூழ்நிலையிலே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து she keeps all the church people inside her house. தன்னுடைய வீட்டுக்குள்ளாக திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து She வச்சிருக்காங்க. was a prominent supporter of early church. அவர்கள் ரொம்ப பிரதானமாக திருச்சபைக்கு உதவி செய்த ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு சீஷை. She did what she could for Jesus. அவர்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Acts 12:12. அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கலாமா? அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் எனும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Let's see Priscilla, அடுத்தது பிரிஸ்கில்லாள் என்ற சகோதரி குறித்து பார்க்க the போகிறோம். wife of Aquila. அவர்கள் அக்வில்லா என்பவருடைய மனைவியாகிய சகோதரி. She is a Jew lady. அவர்கள் ஒரு யூத பெண்மணி. Now they both husband and wife lived in Rome. அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரோமாபுரியிலே வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். So at that time the emperor expelled all the Jewish people from Rome. அந்த நேரத்திலே அங்கே இருந்த மாமன்னன் என்ன சொன்னான்னா இந்த ரோமாபுரியிலே யூதர்கள் யாரும் வசிக்க கூடாது, யூதர்கள் இந்த ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். So these two people they came and settled in Corinth. அப்போ இந்த அக்வில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவங்க கொரிந்து பட்டணத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். So they were doing tent making trade. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இந்த கூடாரங்களை செய்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். So Paul comes to know about them and he goes and meets them. பவுல் இவர்களை குறித்து கேள்விப்பட்டு அவர்களை போய் சந்திக்கிறார். And these people help Paul to find a church in that place. இந்த ஜனங்கள் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய சபையை கண்டுபிடிப்பதற்கு பவுலுக்கு உதவி செய்கிறார்கள். Can we read in Acts 18:2? அங்கே அப்போஸ்தலர் 18:2 வாசிக்கலாமா? பிரிஸ்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். Travel with Paul on a missionary trip to Ephesus. இங்கே பவுல் போய் அவங்களை சந்திக்கிறார். அதுக்கப்புறமா பவுல் எங்கெங்கெல்லாம் ஊழிய நிமித்தம் பிரயாணப்படுகிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த கணவன் மனைவி கடந்து சென்றார்கள். Priscilla is there in Ephesus. எபேசு பட்டணத்திலே பிரிஸ்கில்லாள் இருக்கிறார்கள். A Jew fellow he comes there, his name is Apollo. அங்கே அப்போலோ என்று சொல்லக்கூடிய ஒரு யூத போதகர் அங்கே வருகிறார். She helps Apollo to understand about God's way. அந்த பிரிஸ்கில்லா என்ன செய்றாங்கன்னா ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு அப்போலோவுக்கு நிறைய விதத்திலே உதவி செய்கிறார்கள். 18 verse 26. 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். Next Paul he calls Priscilla as a co-worker. அடுத்தபடியாக பவுல் தன்னுடைய கடிதங்களிலே பிரிஸ்கில்லாலை தன்னோடு உடன் ஊழியராக அழைக்கிறார். He tells that she risked her life for Paul. இப்போ பவுல் சொல்றாரு இந்த பெண்மணி தன்னுடைய ஜீவனை கூட ரிஸ்க் பண்ணி எனக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. See, that was the way those early church women lived. அந்த காலத்துல இருந்த ஆதி திருச்சபை பெண்மணிகள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. Not only that, all the Gentile churches they were very grateful for Priscilla. அது மட்டுமல்லாமல் அந்த புறஜாதியாருடைய திருச்சபைகள் எல்லாரும் பிரிஸ்கில்லாளுக்கு எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டவர்களாய் இருந்தார்கள். Just imagine how many churches were there, Gentile churches were there. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல யூதர் அல்லாதவருடைய திருச்சபை எத்தனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. All these
church people are very grateful for her. எல்லா திருச்சபை மக்களும் இந்த பிரிஸ்கில்லாள் என்ற அந்த சகோதரிக்கு நன்றி கடன் பட்டிருந்தார்கள். So she was a great missionary. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மிஷனரியாக அந்த அம்மா செயல்பட்டாங்க. She traveled every country and she went to every church and she did ministry for Jesus. அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் எல்லா ஊர்களுக்கும் போய் இயேசுவுக்காக ஊழியம் செய்தவர்கள். Not only that, she has a church in our home. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு திருச்சபை நடத்தி கொண்டிருந்தாங்க. She opened her private place to public. அவங்களுடைய தங்கள் வீட்டை தங்களுக்கென்று இருக்கிற வீட்டை பொதுமக்களுக்காக திறந்து கொடுத்தார்கள். That's how she loved Jesus. அவ்வளவு அதிகமாய் அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள். Can you read in Romans 16:3? ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Yes, Priscilla did what she could for Jesus. இப்போ பிரிஸ்கில்லாள் தன்னால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தாள். Okay, number 4 we are going to see Lydia. நான்காவதாக லீதியாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். She is a Gentile lady. அவர்கள் ஒரு புறஜாதியான ஒரு பெண்மணி. But she followed Judaism. ஆனால் அவர்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றி வந்தவர்கள். She was a dealer of purple clothes. அவர்கள் இந்த ரத்தாம்பர ஆடைகளை தயாரிக்கிறவர்கள். Those dress were worn in royal families. அந்த ரத்தாம்பர உடை அப்படினா அது வந்து இந்த கத்திரிக்காய் கலர்ல இருக்கும் அந்த உடை. அது வந்து ராஜா குடும்பத்தார் பயன்படுத்தக்கூடிய ஒரு Dress. One day she listens to Paul's preaching Jesus gospel. அவர்கள் பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பதை அவர்கள் கேட்கிறார்கள். She takes baptism. அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். Households are getting baptized. அவர்களுடைய வீட்டார் அனைவருமே ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். After she becomes a believer, அவர்கள் விசுவாசியாய் மாறின பின்பு she asks Paul come to her house. பவுல் கிட்ட கேக்குறாங்க, நீங்க எங்க வீட்லயே வந்து தங்கி இருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. She tells him, அவங்க கிட்ட சொல்றாங்க, if you consider me a believer in the Lord, நீங்க என்ன கர்த்தருக்குள் ஒரு விசுவாசியாக நினைப்பீர்களானால் please come to my home. தயவு செய்து எங்க வீட்ல வந்து தங்குங்க. See, she is a very wealthy woman. அந்த பெண்மணி ரொம்ப பெரிய ஐஸ்வரியமான ஒரு பணக்கார ஒரு பெண்மணி. A very busy business lady. அவங்க ஒரு நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப பிஸியான ஒரு லேடி. She was not too busy to take care or to show hospitality to the apostle. அவங்க வேலையில வியாபாரத்துல ரொம்ப பிஸியா இருந்தாலும் அப்போஸ்தலர்களை தங்களுடைய வீட்டில அழைப்பதிலும் அப்போஸ்தலரை கவனிப்பதிலும் அவங்க பிஸியா இல்ல. அதுல அவங்க தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணினார்கள். Can we read in Acts 16? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14 to 15. 14-15 வசனங்களை வாசிக்கலாமா? அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுலும் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். Not only that, she opened a house anytime that Paul could come. அவளுடைய வீடு பவுலுக்காக எப்பொழுதுமே திறந்திருந்தது. We read in Acts 16:40. இங்கே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல வாசிக்கும்போது, when Paul and Silas came out of prison, directly they went to Lydia's house. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட்டு வந்தபோது அவங்க நேரடியா லீதியாளுடைய வீட்டுக்கு தான் போனாங்க. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். So Lydia did what she could for Jesus. ஆகவே லீதியாளும் தன்னால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தாள். Now we are going to see number 5, 4 daughters of evangelist Philip. இப்பொழுது ஐந்தாவதாக பிலிப்பு என்கிற சுவிசேஷகனுடைய 4 குமாரத்திகளை குறித்து பார்க்க போகிறோம். So these young ladies were not married. இந்த பெண்மணிகள்லாம் திருமணம் ஆகாதவர்கள். They were all youth girls. அவங்க எல்லாம் வாலிப பெண்கள். I think so. நான் அப்படிதான் நினைக்கிறேன். Okay,
Holy Spirit gave them a gift of prophecy. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். Through that prophecy, they would have brought people to God's kingdom. அந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்தார்கள். Acts 21:8-9. அப்போஸ்தலர் 21:8-9. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்யா ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். These girls did what they could for Jesus. இந்த பெண்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். In the book of Romans, ரோமனுக்கு எழுதின நிருபத்திலே Paul write letters to Roman people. பவுல் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். At the end of the letter, இந்த கடிதத்தினுடைய முடிவிலே he greets lot of ladies. அங்கே அநேக பெண்களை அவர் வாழ்த்துகிறார். And from that we come to know what these ladies did in early church. அதன் மூலமாக இந்த பெண்கள் ஆதி திருச்சபையிலே என்ன பணி செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Number 1, we are going to see Phoebe. முதலாவதாக பெபேயாள் என்ற சகோதரி குறித்து பார்க்க போகிறோம். Number 2, Mary. இரண்டாவதாக மரியாள். Number 3, Junia. மூன்றாவதாக யூனியாள். Number 4, நான்காவதாக Tryphena and Tryphosa. திரிபோனாள் திரிபோசாள். Number 5, Persis. ஐந்தாவதாக பெர்சியாள். Number 6, Rufus' mother. அதுக்கப்புறமா அவருடைய தாயார். Okay, number 1, Phoebe. பெபேயாளை குறித்து பார்க்க போகிறோம். She was a deacon in Cenchrea church. இங்கே கெங்கிரியா சபையினுடைய ஒரு உதவி போதகராக அவர்கள் பணியாற்றினார்கள். She was a deacon. அவர்கள் ஒரு உதவி போதகர். She served in a church. அவர்கள் ஒரு திருச்சபையிலே பணியாற்றியவர்கள். She has been a great supporter for people and for the ministers. அவர்கள் இந்த ஊழியர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தவர்கள். She gave her financial means to them. தங்களுடைய பண ரீதியான உதவிகளை திருச்சபைக்கு கொடுத்தவர்கள். Can we read Romans 16? ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 and 2. முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமா? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். Yes, Phoebe did what she could for Jesus. இந்த பெபேயாள் என்ற சகோதரி தன்னால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தாள். Number 2, Mary. இரண்டாவதாக மரியாள். She worked very hard for people in Rome. ரோமாபுரியிலே இருந்த ஜனங்களுக்காக மிக கடுமையாக உழைத்தவர்கள் இந்த மரியாள். See, the sentence is very simple. She worked very hard. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் ரொம்ப சாதாரணமா தான் சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கும். But she suffered so much that she brought many people to God's kingdom in Rome. அவர்கள் ரோமாபுரியிலே அநேகரை தேவ ராஜ்யத்திலே கொண்டு வருவதற்கு மிகவும் கடினமாக பாடுபட்டவர்கள். Okay, in same chapter we'll read verse 6. அதே அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். Okay, next we are going to see Junia. அடுத்ததாக யூனியாள் என்பவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். She was a Jew lady. அவர்கள் ஒரு யூத பெண்மணி. And she was an apostle. அவர்கள் ஒரு அப்போஸ்தலராகவும் காணப்பட்டவர்கள். She was a woman who saw Jesus. அவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். See, apostle means the people who saw Jesus, they are called as apostles. அதாவது யாரெல்லாம் இயேசுவை நேரிலே கண்டார்களோ இயேசுவினால் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அப்போஸ்தலர் என்று கருதப்பட்டார்கள். She went with Paul in prison. இவங்களும் பவுலோடு கூட சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவர்கள். Paul calls her as an outstanding apostle of all. இங்கே பவுல் சொல்றாரு இவங்க எல்லா அப்போஸ்தலரை விட மிக உன்னதமானவர் சிறந்தவர் என்று சொல்லி பவுல் அவர்களை அழைக்கிறார். Okay, can we read in verse 7? 7வது வசனத்துல வாசிக்கலாமா? அப்போஸ்தலருக்குள் பேர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். She did what she could for Jesus. அவர்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Next we are going to see Tryphena and Tryphosa. அடுத்தது திரிபோனாள் திரிபோசாலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். These two ladies, they worked hard in the Lord. இவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். Very hard it seemed. ரொம்ப மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். See how these early church ladies were. இந்த பெண்மணிகள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க ஆதி திருச்சபையில. Can we read in verse 12? 12வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்குள்
பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். So they did what they could for Jesus. இந்த திரிபேனாலும் திரிபோசாலும் அவர்கள் தங்களால் இயன்றதை கர்த்தருக்காக செய்தார்கள். Next, Paul, he calls one person my dear friend. இங்கே பவுல் ஒரு நபரை தன்னுடைய பிரியமான நண்பர் என்று அழைக்கிறார். She also worked very hard. இந்த பெண்மணியும் மிகவும் பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்தவர்கள். She is Persis. அவர்கள் பெர்சியால் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. We read the same 12. அதே 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். She did what she could for Jesus. இவர்கள் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Next we are going to see Rufus' mom. அடுத்தது ரூஃபஸ் என்பவருடைய தாயாரை குறித்து பார்க்க போகிறோம். Paul says that she was like a mother to me. அதாவது எனக்கு அவங்க ஒரு அம்மா மாதிரி என்று பவுல் சொல்றார். You know how a mother treats her child? எப்படி ஒரு தாயார் தன்னுடைய மகனை நடத்துவாங்களோ அது போல பவுலை அந்த அம்மா நடத்தி இருக்காங்க. So she took care of every needs of Paul. பவுலுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். He could have rested in her house. ஒருவேளை பவுல் அவங்களுடைய வீட்டில் போய் தங்கி இருந்திருப்பாரு. She would have sent wherever he was ministering, she would have sent money or food. பவுல் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்தாரோ அந்த இடத்துக்கெல்லாம் பவுலுக்கு சாப்பாடு அனுப்பியிருப்பாங்க அல்லது தேவையான பொருட்கள் அனுப்பியிருப்பாங்க, பணத்தை அனுப்பியிருப்பாங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். Yes. So she did what she could for Jesus. ஆகவே இந்த ரூபனுடைய தாயாகிய சகோதரி தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக அவர்கள் செய்தார்கள். Finally, கடைசியாக we are going to see some few women who were in Paul's letter. பவுலுடைய கடிதங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Number 1, முதலாவதாக Chloe. குளோவேயாள். Number 2, இரண்டாவதாக Euodia and Syntyche. யூதியா, அப்புறம் சிந்திக்கேயாள். Number 3, மூன்றாவதாக Nympha. நிம்ஃபா. Number 4, நான்காவதாக Louis and Eunice. லூவிசால், யூனிக்கேயாள். Chloe, குளோவேயாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. she was a woman of peace. அவர்கள் சமாதானத்தின் ஒரு பெண்மணியாய் இருந்தார்கள். So these people were a member in Corinth church. இந்த குளோவேயாள் என்பவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொரிந்து சபையினுடைய விசுவாசிகளாய் இருந்தார்கள். Now there was a problem in Corinth church. கொரிந்து பட்டணத்திலே ஒரு பிரச்சனை. There was a division. அந்த சபையிலே ஒரு பிரிவினை உண்டாயிருக்கிறது. They informed Paul. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சபையில நடக்கிற அந்த பிரச்சனை குறித்து பவுலுக்கு தெரிவிக்கிறார்கள். They were concerned about the church. அவர்களுக்கு சபை மேலே அக்கறையினாலே சபையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறித்து பவுலிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். So they cared so much, they want unity, so they told Paul. So Paul writes this Corinth letters to them. சபை மேல அவங்களுக்கு அக்கறை, சபை ஒத்துமையா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இத போய் பவுலுக்கு சொல்றாங்க. பவுல் இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பதற்காக இந்த கடிதத்திலே அவர் சில காரியங்களை, ஆலோசனைகளை எழுதுகிறார். So he talks about love. அவர் அங்கே அன்பை குறித்து பேசுகிறார். So she and her household did what they could for Jesus. அந்த குளோவேயாலும் அவருடைய வீட்டாரும் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். 1 Corinthians 1:11 we'll see Chloe. குளோவேயாளை குறித்து 1 கொரிந்தியர் 1:11 வாசிக்கலாமா? ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. So we see what they did. இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து இந்த வசனங்களில் நாம் பார்த்தோம். Next, second we are going to see Euodia and Syntyche. So ஏயோதியாலும் சிந்திக்கேயாலும் என்ற ரெண்டு சகோதரிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Turn to Philippians 4:3. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. So Paul, he appreciates these ladies. பவுல் இந்த பெண்மணிகளை அவர் பாராட்டுகிறார். Because they worked together with Paul in spreading good news. இவங்க ரெண்டு பேரும் பவுலோடு கூட நற்செய்தியை பரப்புவதிலே உடன் வேலையாட்களாக செயல்பட்டவர்கள். Okay, so that's how they worked so much hard for Jesus. ஆகவே இந்த பெண்மணிகள் தங்களால் இயன்ற அளவு தேவனுக்காக, இயேசுவுக்காக கடுமையாய் உழைத்தவர்கள். Next, number 3, Nympha. மூன்றாவதாக நிம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. She has a church in our home. தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு திருச்சபை நடத்தி கொண்டிருந்தாங்க. Can we read Colossians 4:15? கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற
சபையையும் வாழ்த்துங்கள். So she did what she could for Jesus. இந்த அருமையான பெண்மணி தன்னால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Okay. Finally, we are going to see Louis and Eunice. கடைசியாக யூனிகேயால் லூவிசால் என்பவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We all know Timothy. தீமோத்தேயு குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். So Timothy's grandmother is Louis. தீமோத்தேயுடைய பாட்டி தான் லூவிசால். Then Timothy's mom is Eunice. தீமோத்தேயுடைய அம்மா பேர் தான் யூனிகேயால். So Paul appreciates their sincere faith. இங்கே பவுல் அவர்களுடைய மாயமற்ற விசுவாசத்தை குறித்து பாராட்டுகிறார். And he appreciates that their faith has been transferred to Timothy. அவர் சொல்றாரு அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. So it shows அது என்ன சொல்லுகிறது? these ladies, இந்த பெண்கள் they brought up their children, grandchildren in godly way. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய பேர பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியிலே வளர்த்திருக்கிறார்கள். That's how those early ladies did. அந்த ஆதி திருச்சபையிலிருந்து அந்த பெண்கள் அப்படிதான் கிறிஸ்துவுக்காக ஒன்றை செய்திருக்கிறார்கள். Let us read 2 Timothy 1:5. 2 தீமோத்தேயு 1:5 வாசிப்போம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். So these women did what they could for Jesus. இந்த பெண்கள் எல்லாரும் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Later on, Timothy, he was a co-worker for Paul. இந்த பெண்களுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்ட தீமோத்தேயு பிற்காலங்களிலே பவுலுடைய உடன் வேலையாளாக அவர் ஊழியத்திலே பிரயாணம் செய்தார். So these ladies who lived 2000 years back, இந்த பெண்கள் எல்லாரும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். they did what they could for Jesus. அவர்கள் எல்லாரும் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். What is happening today? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What we church people are doing today? திருச்சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Are we following Jesus teachings? நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை பின்பற்றுகிறோமா? Or are we following mere human teachings? அல்லது ஒரு சாதாரண மனித போதனைகளை பின்பற்றி கொண்டு வருகிறோமா? What has happened to the church today? இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? We are running after prayer meetings. நாம் ஜெப கூட்டங்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். Different type of prayer meetings. வித்தியாசமான ஜெப கூட்டங்கள். There are different Christian meetings. வித்தியாசமான கிறிஸ்தவ கூடுகைகள். People are running after worship concerts. சில ஆராதனை வழிபாடுகளுக்கு அவர்கள் அதுக்கு பின்னாடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். People are running after all night prayers and fastings. முழு இரவு ஜெபம் உபவாச ஜெபம் இதற்கு பின்பதாக அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். People are so proud of removing their jewels. அநேகர் தங்களுடைய நகைகளை கழட்டினதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். To get something from God, they are removing that. சிலர் ஆண்டவரிடமிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள என்பதற்காக தங்களுடைய நகைகளை கழட்டுகிறார்கள். Wearing white dress thinking that is holiness. சிலர் நினைக்கிறாங்க வெள்ளை ஆடை அணிவதுதான் பரிசுத்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Running after miracles, healings. அற்புதங்கள் விடுதலைகளுக்கு பின்பதாக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are going and seeing all these miracles and healings and casting out demons. Only for that they are watching and going. நாங்க போறதே எதுக்கு? நாங்க நடக்கிற அற்புதங்களை பார்க்கணும், அங்க பிசாசு துரத்துறதை பார்க்கணும். இதற்காகவே அநேக இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Some are going after food. சிலர் உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Some are running after prophets. சிலர் தீர்க்கதரிசிக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Some are running after prosperity preachers. சிலர் செழிப்பின் உபதேசியார்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். When will they learn about Jesus and his teachings? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய போதனை குறித்தும் இவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள்? Church, open your eyes. சபையே உன்னுடைய கண்களை திறந்து விழித்துக்கொள். Learn from the ladies who lived 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். Church, look at the early ladies. சபையே ஆதியிலே வாழ்ந்த பெண்மணிகளை பாருங்கள். They followed Jesus teachings. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றினவர்கள். They didn't follow human teachings. அவர்கள் மனித போதனைகளை பின்பற்றினவர்கள் அல்ல. You see in Bible, Holy Spirit didn't record or Holy Spirit didn't appreciate them for their fasting or their prayers. இந்த வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பெண்மணிகளை குறித்து சொல்லும்போது இவர்கள் உபவாசித்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள், அதை செய்தார்கள் என்று பாராட்டாமல் இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக சென்றார்கள் என்பதை குறித்து ஒரு பாராட்டாக இது எழுதப்பட்டிருக்கிறது. We see these women, they used Holy Spirit gift
to bring others to God's kingdom. இந்த பெண்மணிகள் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த அந்த வரங்களினாலே அநேகரை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். They sold their property and gave it to the poor and needy. இந்த பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் கொடுத்தார்கள். They supported God's ministers. இவர்கள் தேவ ஊழியர்களுக்கு உதவி செய்தார்கள். They faced persecutions bravely. அவர்கள் வந்த உபத்திரவத்தை மிக தைரியமாக எதிர்கொண்டார்கள். They risked their life for Jesus. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். These ladies didn't come to Jesus to get something from Jesus. இயேசு கிட்ட வந்தா ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சகோதரிகள் பெண்மணிகள் வரவில்லை. They were full of good works. அவர்கள் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்தவர்களாய் They இருந்தார்கள். always did good, not evil. அவர்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் நன்மை செய்தார்கள். அவர்கள் யாருக்கும் தீமை செய்யவில்லை. They opened their houses for the public. அவர்கள் தங்களுடைய வீடுகளை பொதுமக்கள் ஆராதிப்பதற்கு திறந்து கொடுத்தார்கள். They traveled as missionaries. அவர்கள் மிஷனரிகளாக ஊழியங்களிலே பிரயாணம் செய்தார்கள். They thought about God to others. அவர்கள் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். They showed hospitality. அவர்கள் மற்றவர்களை உபசரித்தார்கள். They worked very hard for others to come to know about Jesus. அவர்கள் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டார்கள். They suffered in prison. அவர்கள் சிறைச்சாலையிலே பாடு அனுபவித்தார்கள். Their family was scattered everywhere. அவருடைய குடும்பங்கள் பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டிருந்தது. They went through such a hardship, even they went to death. அவர்கள் மிக கடினப்பட்டு அவர்கள் துன்பப்பட்டு துக்கப்பட்டு மரணத்திற்கு கூட அவர்கள் பங்காளிகளாய் இருந்தார்கள். They solved church problems. அவர்கள் திருச்சபையினுடைய பிரச்சனைகளை பார்த்தார்கள். They spread Jesus teachings. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை பரப்பினார்கள். They never spread human teachings everywhere. அவர்கள் மனித போதனைகளை பரப்பவில்லை. They spread Jesus teachings only. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை மட்டுமே பரப்பினார்கள். They passed down their faith to next generation. தங்களுடைய விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு அதை கொடுத்தார்கள். They did truly what they could for Jesus. அவர்கள் எல்லாரும் உண்மையாக தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Let us all follow these women. ஆகவே இந்த பெண்மணிகளை நாமும் பின்பற்றி Let us spread about Jesus like these women. இந்த பெண்மணிகளை போல இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். Let us also follow Jesus teaching like these women. இந்த பெண்களை போல இயேசு கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றி நாமும் நடப்போம். Let us do what we could for Jesus. நம்மால் இயன்றதை இயேசுவுக்காக செய்வோம். Amen. ஆமென். All my wishes that my church people will follow the Jesus teachings. என்னுடைய ஆசை என்னன்னா நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி நடக்க வேண்டும், வாழ வேண்டும். And bring many souls into God's kingdom. அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். With what you could, உங்களால் என்ன முடியுமோ you can do. அதிலே நீங்கள் செய்ய வேண்டும். Amen. ஆமென்.